ஹலோ எவ்ரிவான், என்னோட ஸ்டைலில் குவிக்காக சிக்கன் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் போன்லெஸ் சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் வந்து ஒரு பவுலில் ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் அண்ட் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பெப்பர், இது வந்து கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், இது இல்லாட்டி நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ட்ரையாக வேக வச்சுடுங்க. அது வெந்துட்டு இருக்க டைமில் மீன்வைலில் பொட்டேட்டோ 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நீங்கள் வந்து வேக வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரையாக சிக்கன் இப்படி வெந்ததுக்கு அப்புறமா நல்ல கொத்து பரோட்டா மாதிரி கையிலேயே இப்படி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகாய் அண்ட் பச்சை மிளகாய், அதே மாதிரி கார்லிக் பவுடர் அண்ட் ஆனியன் பவுடர் அண்ட் சால்ட் அண்ட் நிறைய கொத்தமல்லி போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பேரையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். குக் பண்ண சிக்கன், உருளைக்கிழங்கு அண்ட் வெங்காயம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல சால்ட் இல்லை. அண்ட் கெச்சப் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு பால் சைஸில், இப்போ நான் பர்கர் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுறேன். நீங்கள் கட்லெட்டாக மட்டும் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டீஸ் மாதிரி, பர்கர் பேட்டீஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அண்ட் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பர்கரையும் அப்படி சாஃப்டாக எடுத்து உள்ளே டிப் பண்ணிவிட்டு அண்ட் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். நான் 2 டைம்ஸ் கோட் பண்ணுவேங்க, ஸோ தட் அந்த அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணி திருப்பி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா வச்சுட்டு ஒரு 1/2 hour அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பர்கர்ஸ் ரெடி, சிக்கன் பர்கர்ஸ் ரெடி. அண்ட் பர்கர் பன்னில் கொஞ்சமாக மயனைஸ் போட்டுட்டு பர்கர் வச்சுட்டு டொமேட்டோஸ், லெட்டஸ் லீவ்ஸ் அண்ட் மறுபடியும் கொஞ்சமாக மயனைஸ் போட்டுட்டு ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் கேப்ஷனில் கொடுக்குறேங்க, ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.